Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Grant me for 2 days leave. You are faithfully, you are obediently, you are lovingly. என்ன இத்தனை பேர் கை தட்டுறாங்க? நான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் டீச்சரா இருக்கிற தம்பி தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கா தெரியுமா? 15 வருஷம் டீச்சரா வேலை செய்யறாங்க. எந்த டீச்சருக்காவது நீ லெட்டர் எழுதும் போது லவ்விங்லி போடுங்க? நான் போடுவேன். ஏன் டீச்சருக்கு அண்ணன் கொண்டாட்டியெல்லாம் நான் லவ்விங்லி போட்டேன். தம்பி கொண்டாட்டி ஸ்வீட்லி போடுங்க. சுகரான நடுவருக்கு கரெக்டா நிரூபிக்கிறீங்க. நடுவர் ஹலோ, சுகரை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன் நடுவர்ல அது எவனுக்கு வந்தா தான் தெரியும். நீங்க நினைக்கிறீங்க சார், உண்மையிலே சுகர் காரணம் சார். பசி வந்துச்சுன்னா 10 பறந்து போயிடும். நானும் ஹோட்டல்ல எத்தனை தடவை சண்டை போடுங்க தெரியுமா? போய் இலைய போட்டு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அது மாத்திரை போட்டுவோம். கப்பா கப்பன்னு எரியும். சும்மா எவனாவது சண்டை போட சொல்லுவோம். சண்டை விட்டு வந்திருக்காங்க. நீங்க சார் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் மனசு விட்டு சொல்றேன். திருச்சியில இருந்து பெங்களூர் பஸ் ஏறினேன். கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல இறக்கி விட்டாங்க. அந்த ரவுண்டானா பக்கத்துல எங்க போவேன் சேலத்துல. அங்க இருந்து உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அதை தாண்டி நடந்து போய் 1/4 கிலோமீட்டர் நடந்து போனேன். இவ்வளவு சிரமத்தை தாண்டி வாழ்றோம். சுகரை ஈஸியா சொல்லாதம்மா, வந்தா தான் தெரியும் அந்த வேதனை. நீங்க பெண்களை மதிக்காம இந்த மஞ்சள் எவ்வளவு பேச்சு பேசினாரு. இறங்கி நடந்து இப்ப எங்க அண்ணன் சேலத்துக்கு போகணுமே. போற வழியில எங்க அண்ணன் கால் தடுக்கி விழுந்து மண்டை 2ஆ பொழுது ரத்தம் கொட்டுதுங்க. பெண்களை இத்தனை திட்டீங்க. போகும்போது மண்டை 2ஆ பொழுது ரவி அண்ணன் போயிட்டு இருக்கவே ஒரு கையும் காலை இழுத்துக்குச்சு. வேற அவர் நீங்க நல்லா இருக்கணும். காசு கொடுக்குறாங்க. போத்தி வரவேற்கணும் தான் ஆசை. பட்டு பூச்சிக்கு வலிக்குமேங்கிற ஒரே காரணத்துக்காக பட்டாடை போத்தாம விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு தேவையான பட்டு பூச்சியா மண்புழுவா பட்டா பூச்சியா ஓரமா பூச்சி மருந்தா என்னடா பாருங்க. வெள்ளை வேட்டி சட்டை போட்டுட்டு அப்படி அழகா உட்கார்ந்துருக்காங்களே. நீங்களும் அழகா உட்கார்ந்துருக்கீங்களே. அவங்க போட்டிருக்க உடை மட்டும் வெள்ளை இல்லைங்க, அவங்க மனசும் வெள்ளைன்னு நிரூபிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா 2 கலர் சட்டையை கவுத்துருச்சா. நடுவர்களே, இது எப்பேற்பட்ட ஊர் தெரியுங்களா? புலமையில் சிறந்த அவ்வை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக அதிகமா நெல்லிக்கனியை பொறுப்பான பெண்ணான அவ்வைக்கு கொடுத்த புண்ணிய பூமி. பார்த்தேன் வரும்போது சிலை வச்சிருந்தாங்க. பார்த்தேன் அந்த இதை கொடுத்தது ஆம்பளை. ஏன் கொடுத்தாங்க? ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நான் இருந்தா கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். நம்ம போய் நடுவர்களே, உங்களை பத்தி பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. இப்படி பெண்களை கேவலமா பேச மாட்டேமா. கவிதை பாருங்க. வாசனை நல்லா வருது. புகழின் பின்னால் நீ போனால், புகழின் பின்னால் நீ போனால் பொய்மான், புகழ் உன் பின்னால் வந்தால் நிஜமான், அப்போதுதான் அதற்கு நீ எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிஜமானாகவும் எஜமானாகவும் வீட்டிருக்கக்கூடிய எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, நீங்க மானுன்னு சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன நடுவர்களே? ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சாம். ஒரு மான் பேர் திரும்ப சொல்லு, ஒரு மான் பேர் திரும்ப சொல்லாத. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சான். சரி. திரும்ப சொல்லுகிற மானும் ஆத்துல தண்ணீர் வந்து செத்துருச்சான். செத்தது எந்த மானும்? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சான். சரி. ஒரு மான் திரும்ப சொல்லு, ஒரு மான் திரும்ப சொல்லாத. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சான். திரும்ப சொல்லுகிற மானும் ஆத்துல வந்து செத்துருச்சான். செத்தது எந்த மானு? ஒரு ஊர்ல நீ 4:30 கூட போக முடியாது வீட்டுக்கு. நான் பல மான் வச்சிருக்கேன். அப்படி இல்லை. ஒருவரை அள வைக்க எல்லோராலும் முடியுங்க. ஒருவரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பது இறைவனால் கூட முடியாத புண்ணிய காரியம். அந்த புண்ணிய காரியத்தை ஒவ்வொரு விழா வேளையிலும் செய்து வருகின்ற மாபெரும் நடுவர் அவர்களை உங்களையும் வணங்கிக் கொண்டு, என்ன பிரச்சனை? என்னை பத்தி தான் சொல்லுது. கை தட்டாம இருக்காங்க பாத்தீங்களா? காசு கொடுக்காதீங்க. என்ன பிரச்சனை? ரவியனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு 3 நாளா கழுத்து வலி. ஏங்க செல்வராஜனுக்கு? அவருக்கு இடுப்பு வலி. இங்க மஞ்சள் எனக்கு மூலம் பௌத்திரம் படவியாது. இங்க இலங்கச்சிங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஏதோ கடைசியில இந்த அம்மா நல்லா பேச மாட்டேன். குடும்பத்துக்கு இந்த வருஷமாவது பொறுப்பான பிள்ளைய கூட்டிட்டு போயிட மாட்டாங்கிற நப்பாசில உட்கார்ந்துருக்க இளைஞர் கூட்டம்
பொறுப்பான புள்ளைய கூட்டிட்டு போக வேண்டிய ஆள் இங்கேயா வந்து உட்காரு. நடுவர்களே, பெண்கள் வந்தாதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். அப்படி ஒளி விளக்கே வருது. என்ன பேச்சு பேசுறாரு மஞ்சுநாதன்? The world's costliest trouser wearer, Mr. Manjunath. What you are saying in the streets, always you are cheating woman. நான் பட்டிமன்றம் மாநில வேட்டையில் நடக்குதா அமெரிக்காவில் நடக்குது? கோவங்க. என்ன பேச்சுங்க? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? இங்க இங்கிலீஷ் பேசு. நீ ஃப்ளூயண்டா பேசுவீங்களா? பேசுவேன். நீ இங்கிலீஷ் The world's costliest trouser wearer, Mr. Manjunath. யாருக்கா புரியுதா? ஆனா மகாராஜே எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுவேன். ஃப்ளூயன்ஸா பேசுவேன். பேசுற எப்படி கையெழுத்து வருதுன்னு பாருங்க. புரிஞ்சா கையெழுத்துங்க, புரியுற மாதிரி பேசுங்க. Respected sir, I am suffering from a fever, unable to attend the class. Grant me for 2 days leave. You are faithfully, you are obediently, you are lovingly. என்ன இத்தனை பேர் கை தட்டுறாங்க? நான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் டீச்சரா இருக்கிற தம்பி தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கா தெரியுமா? 15 வருஷம் டீச்சரா வேலை செய்யறாங்க. எந்த டீச்சருக்காவது நீ லெட்டர் எழுதும் போது லவ்விங்லி போடுங்க? நான் போடுவேன். ஏன்? டீச்சருக்கு அண்ணன் கொண்டாட்டியாதான் நான் லவ்விங்லி போட்டேன். தம்பி கொண்டாட்டி ஸ்வீட்லி போடுங்க. சுகரான நடுவருக்கு கரெக்டா நிரூபிக்கிறீங்க. நடுவர் ஹலோ, சுகரை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன் நடுவர்ல? அவனுக்கு வந்தா தான் தெரியும். நீங்க நினைக்கிறீங்க சார், உண்மையிலே சுகர் காரணம் சார். பசி வந்துச்சுன்னா 10 பறந்து போயிடும். நானும் ஹோட்டல்ல எத்தனை தடவை சண்டை போடுங்க தெரியுமா? போய் இலைய போட்டு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அது மாத்திரை போட்டுவோம். கப்பன்னு எரிக்கி சும்மா எவ்வளவு சண்டை போட சொல்லுவோம். சண்டை விட்டு வந்திருக்கேன். நீங்க சார் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் மனசு விட்டு சொல்றேன். திருச்சியில இருந்து பெங்களூர் பஸ் ஏறினேன். கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல இறக்கி விட்டாங்க. அந்த ரவுண்டானா பக்கத்துல எங்க போவேன் சேலத்துல. அங்க இருந்து உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அதை தாண்டி நடந்து போய் 1/4 கிலோமீட்டர் நடந்து போனேன். இவ்வளவு சிரமத்தை தாண்டி வாழ்றோம். சுகரை ஈஸியா சொல்லாதம்மா, வந்தா தான் தெரியும் அந்த வேதனை. நீங்க பெண்களை மதிக்காம எங்க மஞ்சள் எவ்வளவு பேச்சு பேசினாரு. இறங்கி நடந்து இப்ப எங்க அண்ணன் சேலத்துக்கு போகணுமே, போற வழியில எங்க அண்ணன் காலு தடுக்கி விழுந்து மண்டை 2ஆ பொழுது ரத்தம் கொட்டுதுங்க. பெண்களை இத்தனை திட்டீங்க. போகும்போது மண்டை 2ஆ பொழுது ரவி அண்ணன் போயிட்டு இருக்கவே ஒரு கையும் காலை இழுத்துக்குச்சு. வேற அவர் நீங்க நல்லா இருக்கணும். காசு கொடுக்குறாங்க. எஜமான் காலடி தாயா இவன் மண்டட்டார உடையணும். அவன் மாலை வந்து உக்குன்னு இருக்கணும். புருஷன் மட்டும் நல்லா இருக்கணும். ஏங்க இதான் பெண்கள் புத்தி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப இவங்க 2 பேரும் உடம்பு முடியாம கிடந்தாங்கன்னா இத்தனை திட்டு மனைவியை திட்டினாங்களே, அந்த மனைவி தாங்க மண் பிச்சை எடுத்து மடிசோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதித்து அங்க பிரதட்சணம் பண்ணி என் கணவன் உயிரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயேன்னு அந்த மாரியம்மட்ட வேண்டதே எங்க பெண்குல சிங்கங்கள். பாத்தியாடா, நீ இந்த பாயிண்ட சொன்னதுக்காக இவன் மண்டை உடையாண்டா கையை இந்த பாயிண்ட நீ சொல்லி போட்டியாரு. அதுக்காக மண்டையை உடைச்சாவே வாதம் வந்து அந்த மாதிரி பாயிண்ட் சொல்றதுக்கு எவனையெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, மனைவி வந்தாதாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி வரும். நடுவர்களே 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஈரோட்லயே அறிவான பிள்ளை, அழகான பிள்ளை, காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ் அப்படி அடக்கொடுக்கமா இருக்கக்கூடிய அறிவான பிள்ளைங்க. அந்த பிள்ளை பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் கொடு பின்னாடியே சுத்துறாங்க. போஸ்ட்மேனா? அந்த பிள்ளை திரும்பியே பாக்கலையே. ஏன்னா ஈரோட்லயே அறிவான பிள்ளை, அழகான பிள்ளை, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை வேற எந்த பிள்ளை இல்ல, நான் தான். கடைசி கட்டத்தில் இது மாதிரி கலவரத்தை விட்டு போயிருந்தாரு. நியாயம் தர்மம் இருக்கா? பொறுமை மாப்பிளம். தக்காளி எலமெண்ட் நடுவுறவுகளே அப்படி அடக்க ஒடுக்குமான ஈரோட்லயே அறிவான பிள்ளைய என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எங்க வீட்டுக்கார் 26 அறியிற ஒரே அட்டம்ல. உண்மையிலே சார், இவங்க இந்த அம்மாவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த அம்மாவை திருமணம் பண்ண முன்னாடி உங்க வீட்டுக்காரரு ஈரோட்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தார். 10 லாரி சரக்கு வரும், 10 லாரி சரக்கு வெளியில போகும். அவ்வளவு பெரிய ஸ்டோர்ஸ். போன வாரம் பார்த்தேன், ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு. அதுவும் 4 தேங்காய் பாக்கெட் தான் தொங்குது.
வியாபாரத்துக்கா மாப்பிள்ளைன்னு கேட்டேன். இது ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கோம். அது போயிட்டு வந்து கால் குறைச்சல்னு சொல்லி இதை தேய்ச்சி விட்டு அதை தூக்கி அப்படிப்பட்ட நல்ல ராசியான 4 பாக்கெட் என்ன வச்சிருந்தாலும் முதலாளியா உட்கார வச்சிருக்கோம்ல, பெருமை. 4 தேங்காய் பாட்டு 40 ரூபாய்க்கு ஒரு முதலாளி. அப்படி எல்லாம் அவர் அந்த கடை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமில்ல? இது எப்போ போய் பசங்க குட்டி குட்டி வீட்டுல வர்றவங்க ஒரு எக்ஸல் வச்சிருப்பாரு. நடுவர் அவர்களே அப்படிலாம் சொல்லாதீங்க. எவ்வளவு பாசமான மனுஷன் தெரியுங்களா? எல்லாம் பிரிஞ்சு இருக்கவே மாட்டாருங்க. டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு 3 நாள் நான் பேச போயிட்டேங்க. இன்னும் பார்க்காம கதறி கதறி ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே நின்று அழுத காட்சி இன்னும் என் கண்ணுல நிக்குது நடுவர் அவர்களே. 3 நாள் என்ன பார்க்க முடியாதுன்னு அழுதா இருப்பாருங்க. அவ்வளவு பாசங்க. நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சிரிச்சாரு, அது தெரியுமா உனக்கு? அப்படியா நடுவர்? மாப்பிள்ள எங்க இருக்கியா? நான் இங்க இருக்கேன், வாங்குற நேரமா போவாங்கிட்ட அப்படின்னு. கெடுத்து வச்சிருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷன். பெரியப்பா உங்க வீட்டுக்காரர் ஊர்கா போட்டனா அதை பிடிச்சி சாப்பிடுவோம். ஏங்க எவ்வளவு பாசம் தெரியுங்களா? அப்படி போன்ல வாட்ஸ்அப்லயே போன் பண்ணி வீடியோ கால்ல போன் பண்ணி அப்படி பாட்டா பாடுவாரு. எப்படி தெரியுமா? தன்னந்தனி சிறுக்க சகலி நான் இருக்க உன்னனிலா பரிச்ச தாமரையே உன்னவனத்திலே பெறகுலி பூவையிலே உன்னுடைய வேதனை நடுவர்களே பணம் தான். எங்க ரவி அண்ணா வந்து சொன்னாரு, இஞ்சி இடுப்பழகா. இஞ்சி எப்படி இருக்கு நீங்க பாருங்களேன். தயவு செஞ்சு தடக்க முடக்கம் இருக்கும். அது மாதிரி இடுப்பான். ஒரு காலத்துல பாட்டு வர்ணிச்சாங்க பத்திலா, நிலவு ஒரு பெண்ணாய். தயவு செய்து எல்லா பெண்கள்ட்டையும் சொல்றேன், நிலவு போல முகம்னு வர்ணிச்சாங்கன்னா நம்பாதீங்க. நிலவுக்கு போய் போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க. இருக்க பள்ளம் குழி மேடு பள்ளம் அவ்வளவும் அதுலதான் இருக்கு. நீங்க அப்போல இருந்தே நம்ம போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் சொல்லுவோம். நடுவர்களே குமாரசாமி பேட்டை வாழ் பெண்கள் இருக்காங்கல்ல, கல்யாணமான பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, மாமியாரை குலதெய்வமா நினைச்சு வழிபடக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி. அந்த ஒரு ஆயா மன்னவாரி தூத்துவாரு. ஓ தக்க தலதலையா நினைச்சுக்கிறாங்க. அப்ப அடிக்கதானே செய்வாங்க. நடுவர்களே நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி யோகா நாங்களாம் கல்யாணம் பண்ணி இங்க குமாரசாமி பேட்டை பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள மாமனார் மாமியார் அத்தை மாமா சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க தெரியுமாங்க ஐயா? சொல்லுவோம். எப்படி சொல்லுவீங்க? அப்பா அப்பா அம்மா அப்படிதான் கூப்பிடுவீங்க. ஆமாங்க. மாமனார் மாமியார் அப்பா அம்மா. அப்போ உங்க அப்பா அம்மா மாமா மாமியா. அப்போ புருஷன் அண்ணே, உன் குழந்தை தம்பி அல்ல குடும்பம் விளைஞ்சிருக்கா. பாசமா பாசமா முறை வச்சு நல்ல முறை வச்சிருக்காங்க. கூப்பிடுவீங்க. நேரம் இல்ல, நான் அதனால பொறுமையா போய்கிட்டு. நடுவர்களே எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு எங்க மாமியார் காலை தொட்டு கூப்பிட்டுட்டாங்க. அடுத்த வேலையா பாப்பேன். அவ்வளவு பாசம். அவ்வளவு பாசம். ஏன் தெரியுமா? 25,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறேன். எங்க ஊர்ல நேற்று ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீடு நைட்டு 1 மணிக்கு திருட குதிச்சவன் புருஷனை பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியை வச்சு அமைக்கி எல்லாத்தையும் கழட்டிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்தனா குட்டி வந்தா கத்தவன அவுத்து விட்டாம்பாரு. வாயில துணி அடித்தவனே சொன்னா, அவரை அவுத்து விடுப்பா, அவரை அவுத்து உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன். உன் புருஷன் இல்லப்பா, அவரை அவுத்து விடுப்பா, உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன். என் புருஷன் வர நேரம் ஆச்சு, அவரை அவுத்து விடுப்பான் இருக்கா. சனியை புரியும் அடி புருஷு. இப்ப இந்த பதட்டத்துல பதில் இருக்கா? நகை போனதுக்கு பதில் இதுல பதில் இருக்கா? நீ தேவையில்லாம என்ன கிளப்பி விடாத பேசும்போது. நடுவர்களை ஏன் தெரியுமா எங்க மாமியார்கள் அவ்வளவு பாசமா வச்சிருக்கோம் தெரியுங்களா? எப்பவுமே பட்டிமன்றம் முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு போனாலும் 3 மணிக்கு போனாலும் எங்க வீட்டுல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா ஈரோட்லயே அறிவான புள்ள வளர்மதி தான் பட்டிமன்றம் முடிச்சு விட்டு போங்க சார், போங்க சார், அவ்வளவுதான். பூரா பிராடு
நடுவர்களை நம்பிடுவாங்க. கம்முடுங்க, நீங்க சொல்ல சொல்ல வேற போட்டிருக்கீங்க. நடுவர்கள் ஈரோட்டு அறிவான பிள்ளை, அந்த பிள்ளைதான் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் வளர ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு எடுப்போம், அவ்வளவு அறிவான பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்காங்க நடுவர்கள். உன் வீட்டுல இருக்கட்டும். நடுவர்களே, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு எங்க ரவி என்ன சொல்லிட்டு போனாருங்க. 1000 பிரச்சனை புகுந்த வீட்டுல எங்களுக்கு வந்தாலும் கூட என்ன தெரியுமா பண்ணுவோம், பிறந்த வீட்டுல போய் என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, எங்க மாமனார் கொடுமைப்படுத்துறாங்க, என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாங்கன்னு ஒருபோதும் பெண்கள் பிறந்த வீட்டுல போய் புகுந்த வீட்டை பத்தி ஒரு குறை கூட சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க. எனக்கு பின்னாடி தம்பி இருக்கிறான், எனக்கு பின்னாடி தங்கச்சி இருக்கிறான், ஒருபோதும் குடும்பத்துல குறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தானே மறைத்துக் கொண்டு வாழக்கூடிய பொறுப்பான பெண்களால் தானுங்க ஆண்கள் மகிழ்ச்சியுடன் நடக்குறீங்க. கண்டிப்பா நடுவுறவுல வாழ்க்கையில 1000 குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. பணம் சம்பாதிச்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்களே, கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இல்லைங்க, மற்றவர்கள் முன்னாடி மனைவிக்கு கொடுக்கின்ற மரியாதையில் தான் கணவனின் அன்பு அடங்கியிருக்குதுங்க. மணிக்கணக்கில் பேசுறது பாசம் நினைக்கிறீங்களா? மணிக்கணக்கில் பேசுவது பாசம் இல்ல, மனம் விட்டு மனைவியிடம் பேசு பாருங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. உண்மையா நடந்த சம்பவம் நடுவர்களே, உண்மையாக நடந்த சம்பவம். கல்யாணமாகி 6 மாதம் தான் ஆகுது. கணவனும் மனைவியும் வண்டியில போறாங்க. வண்டியில போகும்போது எதிர்த்தாப்புல வந்த லாரி அடிச்சு கணவன் அப்படி தூக்கி வீசப்படுறான். மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துனோடனே அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க, உன் கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போச்சு, இனிமேல் அவன் காலம் முடுக்க படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான் என்று மருத்துவர்கள் கைவிரிச்சிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம், இவனை நினைச்சு நீ ஏமா கண்ணு கலங்குற, இவனை விட்டுட்டு இன்னொரு பணக்கார பையனா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை நடத்துன்னு அந்த மனைவி கிட்ட மற்றவர்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த பெண் சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா? வெறும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன்னு ஒரு தமிழச்சி சொன்னால் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனைவிமார்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தானே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண்கள், மலை கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண், கணவன் இல்ல, கணவன் இறந்து போயிட்டான். தான் பெற்ற 2 குழந்தைகளுக்கும் கண்ணு தெரியல. கண்ணு தெரியாத பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. அவங்க கிராமத்துக்கு ஒரு மருத்துவ முகாம் வருது. அந்த மருத்துவ முகாமுக்கு வந்த மருத்துவர்களை போய் பார்த்துட்டு, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியுங்களா, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியுமான்னு போய் கேட்கிறாங்க. அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க, யாராவது இறந்து போனால் அந்த இறந்தவர்களுடைய கண்களை எடுத்து உன் மகளுக்கு நாங்கள் பொருத்துவோம், கண்டிப்பாக கண்ணு தெரியும் உன் பிள்ளைக்குன்னு சொன்ன போது அந்த கிராமம் முழுக்க அன்னைக்கு கத்திக்கிட்டே ஓடுனாங்க, என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிரும், என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிரும், என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிரும் கத்திக்கிட்டே ஓடுனாங்க. அடுத்த நாள் தற்கொலை செய்து செத்து போய் தான் பெற்ற 2 பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு கண்ணை கொடுத்து விட்டு செத்து போனாள் என்று சொன்னால் அதுதான் பொறுப்பான பெண்கள். கட்டின மனைவி குடிக்க பணம் தரலின்னு சொல்லி சமீபத்துல நடந்த செய்தி நடுவர்களே. கட்டின மனைவி குடிக்க பணத்தை கேட்டிருக்கிறான். அந்த மனைவி சொல்றா, கூலி சாயங்காலம் கொடுப்பாங்கயா, சாயங்காலம் வந்து உனக்கு கூலியை நான் தரையா, பிள்ளைங்களை பாத்துக்கியான்னு 2 பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போன 2 பிள்ளைகளை பிளேடால கழுத்து அறுத்து தண்ணியில தள்ளி கொண்டிட்டாங்க பெத்த அப்பா. தான் பெற்ற குழந்தைக்காக கண்ணையே கொடுத்து விட்டு செத்து போன மனைவி எங்கே, தான் பெற்ற குழந்தையை குட்டிக்கால கொண்ட தந்தை எங்கே என்று சிந்தித்து பாருங்கள் நடுவர்களே. வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி. பொறுப்பான பெண்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் மகிழ்ச்சி வருது. மாதா மறிக்கு நாவின் நர்சு வைப்போம், தாதாயனில் கல்விதான் அகலும், ஓதி உடன் வந்தார் மறிக்கின் வாகுவழிப்போம், மனைவியோடு அன்றோ எல்லாம் போனான். ஒரு ஆண்மகனுக்கு மனைவி இருக்கும் பொழுது அவளுடைய அருமை தெரியாது, புரியாது, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள், அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் 1000 1000 1000 கதைகளை சொல்லி சொல்லி அழுவார்கள்.
சொல்றாங்க, எனக்கு தோள் கொடுக்க ஒரு தோள் இல்லையே, சாப்பிட்டியா கேட்கறதுக்கு ஒரு அன்பான மனசு இல்லையே, ஆதரவா தோல் சாயறதுக்கு ஒரு தோள் இல்லையே, நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு ஆண்மகன் கலங்கி நிற்கும் பொழுதுதான் அதனுடைய வழி உங்களுக்கு புரியும் என்று சொன்னால், மனைவி இறந்த பின் அவளை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு உயிரோடு இருக்கும் போதே மனைவியை கொண்டாடுங்கள், போற்றுங்கள், வாழ்க்கை இனிக்கும் ஜெயிக்கும் என்று சொல்லி தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன். ஒரு மனிதனை தடம் பதித்து நடக்கின்ற மா மனிதனாக மாற்றுகின்ற வல்லமை கண்டிப்பாக மனைவிக்கு மட்டுமே இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, சரியான கருத்தோட பதிவு செய்திருக்காங்க. தீர்ப்பு சொல்றேன், உட்காருங்க. முடிச்சிடறேன். அவர் அவசரம் என்னமோ வழிவிடுங்க. உங்களை தான் சொல்றேன், 2 நிமிஷம் அவசரத்துக்கு விட மாட்டேன்னு திட்டாதீங்க. ஓரமா நன்றி கேளுங்க. நம்மளோட வயசு கூட இருக்கும்ல, தேங்க் அவ்வளவுதான். கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்களின் உழைப்பு தான். இந்த குளிர்லை பணியிலேயே நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம்? காசு வாங்கி வேற எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க? பாசமா பிரியமா? உண்மையிலே இந்த மேடையில இருக்கவங்க தான் அறிவாளி கிடையாது. எத்தனையோ படித்தவர்கள், பண்பாடுள்ளவர்கள், உயர்ந்தவர்கள் நீங்கள் அமர்ந்து எங்களை மேடையேற்றி அழகு பார்க்கிறீர்கள். இதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைத்தது. தயவு செய்து விசில் மட்டும் அடிக்கிறாங்க. முதல்ல இருந்த மாதிரியே இருங்க, நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு. விசில்ங்கிறது ஒரு சந்தோஷத்துல அடிக்கிறது தான். கல்யாணங்கிறது சந்தோஷம் தான். அதுக்கு ஐயர் கட்டி மேலும் தாலி கட்டுங்க அப்படின்னே சந்தோஷம். இப்ப 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன், திருப்பி கரெக்டா சரியா முடிப்பேன். அப்ப ஆண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு? இப்ப 2 நாட்களுக்கு முன்பு நம்ம பகுதியில தான் அந்த தொப்பு டோல்கேட்ல ஒரு விபத்து நடந்தது. அப்ப அந்த விபத்துல எத்தனையோ ஓட்டுநர், 3 வண்டி 4 வண்டி ஒன்னா மோதி எரிஞ்சதெல்லாம் நம்ம செய்தித்தாள்ல பார்த்தா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்ப ஒரு ஆண்மகன் உழைக்கின்ற உழைப்பு அவன் கண் தூக்கத்தை முழித்து ஒவ்வொரு வாகனங்களையும் இயக்கி கொண்டிருக்க. அவ்வளவுதான், முடிச்சிருக்கு. அப்ப ஒரு ஆண்மகன் இங்க இருந்து வெளிநாடு போறான், வேலை பார்க்கறான். இப்ப நாங்கெல்லாம் தூங்கி ஏறக்குறைய 6 மாசம் ஆகுது. பஸ்ல தூக்குறோம், கம்பியில முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், எங்க இறங்க தெரியாம இறங்கி இப்பெல்லாம் நேற்று வந்து இறங்கி திருப்பி பஸ் ஏறி இங்க இருந்து திருப்பி கொண்டலாம் பட்டி போய் திருப்பி அங்க இருந்து ஏறி இந்த வேலையாவே தெரிஞ்சிருக்கான். மாறி மாறி வந்திருக்கான். இப்ப மன குழப்பத்துல வாழ்றோம். பெண்கள் என்ன பண்ணீங்க? வீட்டுல இருக்கிறீங்க. வீட்டுல இருக்கவங்க நிம்மதியா இருக்கீங்க. நாங்க உழைக்கிறோம், ஊர் ஊரா சுத்துறோம். உழைப்பு என்பது நீங்க சொல்றீங்க. இந்த கொரோனா காலத்துல எல்லா அப்படியே அவன் பார்த்த வேலையை பார்த்தானா சார்? என்ன வேலை கிடைக்குதோ காய்கறி கடை போட்டு தள்ளு வண்டியில விட்டான். நீங்க வீட்டுல இருந்தீங்க. போலீஸ் வெளியில வண்டி எடுக்க கூடாட்டாங்க. நான் முன்னாடி ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்தேன். கேட்டம்மா ஸ்டாப், எங்க பால் ஏண்டா இப்படி சொல்லிட்டாடா? ஊர் சுத்தி லத்தியில 2 சார் நம்மளுக்கு பால் வந்துச்சு. இவ்வளவே வாங்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வரேன். 1 லிட்டரா வாங்கப்படாது, நீ வா வாங்கலாம். வாங்கினவன் 4 எனக்குல தெரியுங்க. ஓடல 36 நம்பர் பேண்ட் ஓட முடியலடா, 38 வாங்கி போட்டேன். அவ்வளவு பீக்கம். சிரிப்ப வாங்கினது 4. அப்ப ஒரு ஆண்மகன் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நான் வாங்கினது சிரிச்சிய வரங்கடா அந்த 5 பேரு. இப்ப இப்படி வாங்கினா வாத்தியார்ட்ட வாங்க முடியாது. வாத்தியார் கம்ப எடுத்தாலே நான் கம்ப எடுத்தேன்னு கேட்கிறேன். சிவோ நம்பர் தெரியுமா? போடவா போகணும். அன்னைக்கு கம்ப எடுத்துக்கிற அவன் குச்சி பிடிச்சிக்கிட்டான். புர்ரா புர்ரா சரியா நம்பர்னா அடியா அடியா அடி, நீ சரியா நம்பர்னா அடி. ஒரு காலத்துல வாத்தியாரை கண்டா பையன் சந்தில ஊர்னான். இப்ப 4 பையன் வந்தா வாத்தியார் சந்தில ஊர்றாரு. இப்ப கண்ணிலே மாட்டக்கூடாதா? அப்பா சாமி, காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல ஊருக்கு ஒருத்தர் 2 பேரும் குடிப்பான். குடிச்சவன் சாயந்தரம் தலையில துண்டை போட்டு ஓரமா போலாம். ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு. தலையில் சாயந்தரம் 4 மணி வச்சு வண்டியை மாட்டிடக்கூடாது சிக்கல ஓட்டுவாங்க. அவ்வளவு சிக்கலே ஆரம்பிக்கிறது ஆண்கள் தான். ஆண்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. முடிச்சிடறேன் 2 நிமிஷத்துல. அப்ப பெண்களுடைய பொறுப்பு எங்கே இருக்கிறது? யாருக்கு தெரியுமா? கோவில் கட்ட வேண்டும் நண்பர்களே. தினம் தினம்
குடிகார கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணுக்குத்தான் கோவில் கட்டுறது. பெண்களுடைய பொறுப்பு எங்க இருக்கிறது? எங்கேயோ பிறக்கிறா சார், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ வர்றான். சாதாரண ஒரு செடியை நட்டா கூட, ஒரு கண்ணை போய் எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா கூட அந்த தாய் மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த கொண்டை வச்சாதான் அந்த கண்ணே முளைக்குது. எங்கேயோ பிறந்து 20 வருஷம் 25 வருஷம் ஒரு இடத்துல வாழ்ந்து இந்த வீட்டுல வந்து அவள் வாழும் போது அவள் குலதெய்வத்தை விட்டு நம் குலத்தை வேண்டி நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிற பெண்ணை எப்படி குறை சொல்வது? நம்ம கேள்வி பண்றோம். அவங்க சொன்னாங்களே நிறைவா முடிக்கும் போது, கணவனை மனைவியை ஒவ்வொருத்தரும் இழந்து பார்த்தால்தான் அந்த இழப்பினுடைய அருமை என்னவென்பது தெரியும். நாங்க பாக்குறோம், பஸ்ல பகல்ல நைட்ல டிராவல் பண்ணும்போது சிலர்லாம் கையேந்தி நிற்பாங்க. சில பெண்கள், சில தாய்மார்கள் கையேந்தி நிற்பாங்க. சார் ஏதாவது டீ காசு ஏதாவது, சிலர் தைரியமா கேட்பாங்க, சிலர் வந்து மன குறுக்களோட ஒரு மாதிரி கேட்பாங்க, தம்பி ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு. இப்ப எங்க மனசுக்குள்ள என்ன வழி வெடிக்கும் தெரியுமா? நம் தாய் நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றது போலதானே இந்த தாயும் பிள்ளைகளை பெற்றிருப்பான். இப்படி கையேந்து விட்டு விட்டானே அந்த மகன், அந்த பிள்ளை, வேதனை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். தயவு செய்து உண்மையிலே சொல்றேன். நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது கார் நிப்பாட்டுக்கு போர்ட்டிக்கோ இடம் வச்சு வீடு கட்டுறோம். 13 அடி 16 அடி இனோவா கார், இனோவா கஷ்டம்னா 16 அடி கட்டுற நம்ம, கார் நிப்பாட்டுக்கு இடம் விட்டு கட்டுற நம்ம, பெத்த தாய் தந்தை இருக்கிறதுக்கு இடம் வச்சு வீடு கட்டுறோம். ஒரு ரூம் போடுறோமா சார்? அதை வந்து நினைக்க மாட்டாங்க. நம்மளை வளர்த்தாங்களே, நம்மளை பெத்தாங்களே, ஒவ்வொரு தாயும் எப்படி வளர்த்திருப்பான், ஒவ்வொரு தந்தையும் எப்படி வளர்த்திருப்பான். இப்ப ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா? சார் திருமணமான பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? திருமணமான பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வச்சிருப்பாங்க. இப்படியே சீவி 2ஆ பிரிச்சு இந்த இடத்துல குங்குமத்துல பொட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா? இது என் பிறந்த வீடு, இது என் புகுந்த வீடு, பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் குங்குமத்தின் சாட்சியான இரத்தத்தை சிந்தியாவது இணைத்து வைப்பேன் என்பதற்காகத்தான் அந்த திருமணமான பெண்கள் இந்த இடத்துல குங்குமத்துல பொட்டு வச்சிருப்பாங்க. அந்த சீவி அந்த 3ஆ பிரிச்சு இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு போல தூக்கி போட்டு பின்னுவாங்க. அது என்ன தெரியுமா? இது என் பிறந்த வீடு, இது என் புகுந்த வீடு, நான் இணைப்பு பாலமாக இருந்து இதை பின்னி பிணைந்து வைப்பேன் என்பதற்காகத்தான் பெண்கள் சடபோட்டு வருவாங்க. இப்ப பெண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க? ஆண்கள் உழைக்கிறார்கள், உழைத்த பணம் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்ன போல எல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா? அதான கேள்வி. பாதி சொல்றோம்ல, நம்மளே ஒத்துக்கிறோம்ல, பாதி உள்ள போகுது பாதி வெளியே. எப்படி உள்ள போனா வெளில போய்தான் சில நேரங்களில் போய்தான் ஆகணும். அப்ப வாழ்க்கையில நம்ம சொல்றோம், ஆண்கள் வந்து சார் எல்லா 4 இடத்துக்கு போறோம் வாரோம், 4 பேரை பார்த்தா நம்ம மனக்கவலைகள் தீர்ந்துரும், 4 நண்பர்கள்ட்ட பேசுற நம்ம மனக்கவலை தீர்ந்துரும். அந்த வீட்டுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அந்த அடுப்படியில அடுப்பாங்கரையில சமையல் கட்டில புழுங்கி கொண்டு இருக்கிறாளே அந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு சொல்லுவது? நம்ம 4 இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். இந்த கொரோனா காலத்துல கடை மூடலாம், பெட்ரோல் பங்கு மூடலாம், பஸ் ஓடல, லாரி ஓடல, எல்லாம் ஓடல, எல்லாத்தையும் மூடிட்டான். மூடப்படாத ஒரே இடம் பெண்களுடைய சமையலறை என்பதை யாரும் மறக்க முடியாது. அப்படி இருந்துச்சு. இப்ப பெண்களுடைய பொறுப்பை எங்கே சேர்ப்பது? இப்ப நாங்க சார் 10 பேர் ஊர் சுத்துறோம் சார், ஆம்பளை எத்தனை பேர் ஊர் சுத்துறோம். 5 நாளாச்சு வீட்டு விட்டு கிளப்பி, 7 நாளாச்சு, இப்ப 13 நாளாச்சு வீட்டு விட்டு கிளப்பி, இடையில ரெஸ்ட்னா கூட எங்கேயாவது தூங்கிறான், வீட்டுக்கு போக மாட்டான். அவ்வளவு ஒரு பாசமாவே நாங்கள் இங்கே மன நிம்மதியோடு இந்த 11 மணி வேளையிலும் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மனைவி வீட்டில் குடும்பத்தை சரியாக பார்த்துக் கொள்வதால், பொறுப்போடு பார்த்துக் கொள்வதால் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இல்லைன்னு சொல்றாரு, கிண்டல் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம். இவர் பணத்துக்காக கேள்வி பண்றாரு, அவரும் பணத்துக்காக கேள்வி பண்றாரு, 2ஐயும் சப்போர்ட் பண்ணி கேள்வி பண்றாரு. நான் வந்து கூட கொஞ்சம் பணம் வாங்குவேன், அதனால சப்போர்ட் பண்ணி கேள்வி பண்றேன். சார் இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என் மனைவி தான் சார் பார்க்க முடியும். இவர் வந்து பாப்பாரா? அவர் வந்து பாப்பாரா? ஆனா நம்ம பெண்ணை சாதாரணமா கேள்வி பண்றோம், கிண்டல் பண்றோம். இவன் செய்த தவறால், இவன் பண்ணிய சேட்டைகளால், இவன் செய்த ஈன பொழப்புகளால்
சீக்கிரமே போய் சேர்ந்துடுறான் சார். அந்த பெண் எந்த தவறும் செய்யாத பெண். இந்த குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு வந்த ஒரே காரணத்திற்காக, இவனை கட்டிய ஒரே எண்ணத்திற்காக, இவன் குடும்பத்திற்காக ஒரே காரணத்துக்காக அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறாளே, அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த சமூகம்? போறான் சார், அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் கெட்ட வழக்கு இருக்க போறான்னா அந்த பெண்ணு தான் சார் அவளை அனுபவிக்கிறான். 2 பசங்களை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணு 4 பேர் முன்னாடி போய் நிக்க முடியல, நல்லது கிட்ட போய் நிக்க முடியல. அவங்களையா யாரும் நிக்கிறதுக்கு யோசிக்கிறான். கட்டின பாவத்துக்கு அப்ப எவ்வளவு தூரம் பொறுப்பை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆண்கள் உழைக்கிறார்கள், பெண்கள் பொறுப்போடு இருக்கிறார்கள். தீர்ப்பு சொல்லிட முடியுமா? ஆண்களின் உழைப்பு 50% வச்சுக்கணும். பெண்களுடைய பொறுப்பு மட்டும் இல்லை. இன்று ஒரு காலத்தில் ஆண்கள் உழைத்தார்கள், பெண்கள் குடும்பத்தை பொறுப்போடு பார்த்துக் கொண்டார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை, பெண்களும் உழைக்கிறார்கள். பெண்கள் உழைக்கலை சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆணுக்கு பெண் நிகரா. நம்ம வேலைக்கு போனா அவங்க வேலைக்கு போறாங்க, நம்ம பஸ் ஓட்டினா அவங்களும் பஸ் ஓட்டுறாங்க, நம்ம பிளைட் ஓட்டினா அவங்களும் பிளைட் ஓட்டுறாங்க. நம்ம ஒரு காலத்துல ராணுவத்துல ஆண் மட்டும் இருந்தா, இன்னைக்கு பெண் இருக்காங்க, பெண் கமாண்டோ படை இருக்கிறாங்க. நம்ம பார்த்தா இந்த குடியரசு தினத்துல ஆண்கள் என்னென்ன சாகசம் பண்ணாங்களோ அதை தாண்டி ஒரு பெண்ணும் செய்தார். இல்லை சொல்ல முடியுமா? புல்லட் ஆம்பளை ஓட்டானா இன்னைக்கு பெண்கள் ஓட்டுது. என்ன காவல்துறையை ஒரு காலத்துல ஆண்கள், இன்னைக்கு பெண்கள் நிறைவா இருக்காங்க. எல்லா அதிகார பொறுப்பிலும் எல்லா இடத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் உழைத்தது போய் பெண்களும் உழைக்கிறார்கள். கூடுதல் பொறுப்பு என்ன? ஆம்பளை காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், டிபன் பண்ணி வைக்கிறாங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லை. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறா, 4 மணிக்கு எந்திரிக்கிறா, பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளை சரி பண்றா, கணவனுக்கு தேவையான உணவுகளை சரி பண்றா, மாமா மாமியாருக்கு தேவையான உணவுகளை சரி பண்றா. பிள்ளையை 6 மணிக்கு எழுப்பி அதை குளிவாட்டி சோப்பு போட்டு அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அதற்கு உணவு ஊட்டி சீராட்டி பாராட்டி அந்த பிள்ளையை விட்டு விட்டு கணவனை அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு தான் குளித்து தான் உணவு உண்டும் உண்ணாமலும் பசியோடு வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பொன்னின் உழைப்பு பெருப்பும் எங்கே கொண்டு சேர்ப்பு? அவளை போயிட்டு வந்துடுறான் சார். அவளை ஏத்துக்கிறாள, உழைக்கிறா. அங்க போய் அலுவலகத்தில் ஏற்று பேச்சுக்களை ஏற்க வேண்டும், மேலதிகாரிகளுக்கு அனுமதித்து நடக்க வேண்டும், சமமாக பணிவுகளோடு சகஜமாக பழக வேண்டும், தன்னுடைய கணவனுடைய சந்தேக புத்தியை தாண்டி அவள் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் தீக்குளிப்பதோடு ஒவ்வொரு பெண்ணும் வேலை பணித்துக் கொண்டிருக்கிறார், பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நரக வேலை. ஒரு பெண் வேலைக்கு பைக்ல போயிட்டு வர முடியாது, பஸ்ல போயிட்டு வந்தானா எவ்வளவு நெரிசலுக்கு மத்தியில எவ்வளவோ இடிபாடுகளுக்கு மத்தியில் அந்த பெண் தன்னை மறந்து தன் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவள் பெண். ஆணுக்கு மட்டுமே உழைப்பு என்று எப்படி சொல்லுவீர்கள்? ஒரு காலத்தில் ஆண் மட்டும் உழைத்தான். அப்ப இந்த தலைப்புக்கு அந்த ஆணுடைய உழைப்பை சொல்ல முடியும். இப்பொழுது ஆண்களை தாண்டி பெண்கள் உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்களை தாண்டி பெண்கள் பொறுப்போடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்களின் உழைப்பு 50% என்று சொன்னால் பெண்களுக்கு கூடுதலாக உழைப்பும் பொறுப்பும் இருக்கின்ற காரணத்தால் ஆண்களை விட பெண்களை பொறுப்புத்தான் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதப்பட்ட மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.